இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, இதான் ப்ரீவியஸ் க்ளோசிங் லைனு. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம். இதான் உங்களுக்கு இதை மியூட் பண்ணிட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா, இது வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே, இதான் ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டில். கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் கேண்டில், இன்னையோட ஆஃப் அன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல, இதுக்கு கீழே சாரி மன்னிக்கணும், இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது கால் சைடு இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைடுனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட் இருக்கணும், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு பிரேக் அவுட். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே வேறு, அதனால் நான் வந்து ரொம்ப கவனமாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணுவேன், மார்க்கெட் வந்து எந்த பக்கம் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஓப்பனுக்கு மேலே நமக்கு வந்து இண்டெக்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு.